மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் இருந்து பரந்த மனம் வேண்டும் பராசக்தி ஸ்ரீ மாருதி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். சுவாமிஜி சபையில் உள்ள சிலர் சர்வ மத மகா சபையில் அமர்ந்திருக்கிறார். சுவாமிஜி உலக மத மாநாட்டிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த கீழ்திசையில் இருந்து வரும் துறவி என்ன புதிதாக சொல்ல போகிறார்? அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் காவி உடையையும் புரோத்திரத்தையும் பார்த்தால் உங்கள் மதமே பிறந்தது என்று சொல்ல வருகிறீர்களா? இல்லை, எல்லா மதங்களும் மனிதரை உயர்த்துவதற்கு. ஒருவர் தன் மதம் மட்டுமே உண்மை என்று நினைத்தால் அவர் கிணற்று தவளை போன்றவர். கிணற்று தவளை அதற்கு என்ன பொருள்? அதை ஒரு சிறிய கதையால் விளக்குகிறேன். ஒரு கிணற்றில் ஒரு தவளை வாழ்ந்து வந்தது. அதுவே உலகில் பெரிய இடம் என்று அது நினைத்தது. அந்த நேரம் கடற்தவளை அங்கே வந்தது. வழக்கம் நான் கடலில் இருந்து வருகிறது என்றது கடற்தவளை. கடலா? அது என் கிணறு பெரியதா என்றது கிணற்று தவளை. இல்லை, கடல் அதை விட பெரியது என்றது கடற்தவளை. கிணறில் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு தாவி இதை விடவா பெரியது என்றது கோபத்துடன் கிணறு தவளை. ஆ என்றது கடற்தவளை. கிணறு தவளையோ வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை. அதனால்தான் கடற்தவளை கூறியதை கிணறு தவளையால் நம்பவே முடியவில்லை. சின்ன அனுபவத்தை உலகம் என்று நினைத்தார்கள் கிணறு தவளை போன்றவர்கள். உலகம் மிகவும் பெரியது. புதிய மனப்பான்மை ஒன்று பரந்த மனத்துடன் உலகத்தை பார்க்கும் உதவி செய்யும்.